என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பேன். தேசம் வாழ்க்கைப்படும். மனுஷர் குறித்து எச்சரிக்கையாயிரு. மென்மேலும் பலப்படுவாய், எனக்கென்று பெரிய காரியங்களை செய்வாய். என் கண்களுடன் கிருபை கிடைத்திருக்கும், அவள் பிழைக்கவே பிழைத்தாய். மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை நட்டு மாறாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும். சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். பயப்படுற காரியம் வாழ்க்கையில் நேடுகிறதில்லை. பயப்படாதே. ஏன் என்று கேள்வி கேட்க உனக்கு அதிகாரமில்லை. சகலத்தின் நாட்டில் நேர்த்தியாய் செய்து முடிகிற கருத்து. நிச்சயமாக ஒரு முடிவு ஒன்று, நம்பிக்கை வீண் போக்காது. பாலைத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள். இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பாய். உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனுக்கும் எதிர்த்து நிற்பதில்லை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறி நான் பெரிய காரியங்கள் செய்வேன். வெட்கப்பட்டு போகிறதை நினைக்காதே, நீ கம்பீரமாக எழும்புகிறதை நினை. அந்த நாட்களில் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடந்தது. அது உன் சிறுபிள்ளை தனத்தி நிமித்தம் உன் அறியாமையின் காலங்கள் அவைகள். ஆனால் என்னை அறிந்த பிறகு எல்லாவற்றையும் நான் செழிப்பும் சேமமும் உனக்கு விடுதலையோடு கூட ஆராதிக்கிற அனுபவத்தை கட்டளிட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.